ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஒன்று சொல்லட்டா, நான் உங்களோட அஜேஷா. ஸோ உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒரு கொஷின் கேட்குறேன். ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் ரீஅஷூரன்ஸுன்ற டேர்ம் வந்து அப்ளிகபிள் ஆகுமா, இல்லை நம்மளோட ரியல் லைஃப்லேயுமே வந்து அது அப்ளிகபிள் ஆகுமா? ஜஸ்ட் கமெண்ட் இட் டவுன். ஓகே, உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ எஸ், ஒரு சர்வேல நான் வந்து பார்த்தப்போ 95% ஆஃப் பீப்புள் வந்து உமனுக்கு தான் ரீஅஷூரன்ஸ் வந்து ரொம்ப அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னடா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, எஸ், ரீஅஷூரன்ஸ் வந்து உமனுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? ஸோ அது ஏன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ வந்து பேச போகிறோம். அண்ட் எஸ், இது வந்து ஜஸ்ட் ரீஅஷூரன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா வேணாமா அதெல்லாம் கிடையாது. ஏன் உமனுக்கு ரீஅஷூரன்ஸ் வந்து மஸ்ட் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்மளோட ரியல் டைமில் எடுத்துக்கோங்களேன், நம்மளோட அம்மா. ஓகேங்களா? த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப தூரம் போகிறீங்க. ஓகேங்களா? இட்ஸ் அ லாங் ஸ்டே. ஓகே, ஸோ அப்போது உங்களோட அம்மா 2 வாட்டி கீழே கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. 4 வாட்டி இந்த ஃபேன் சுவிட்ச் இதெல்லாமே வந்து ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் 6வது வாட்டி எல்லா டோரும் லாக் பண்ணியிருக்கோமா, பீரோலாம் வந்து கரெக்டாக லாக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. 8வது வாட்டி அவங்க செக் பண்ணது எல்லாத்தையும் திரும்ப செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் எஸ், 10வது வாட்டி எல்லா பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்தாச்சாமா அப்படின்னு கேட்குறப்போ, இருங்க கேஸ் ஆஃப் பண்ணனான்னு தெரில, டோர் லாக் பண்ணனா தெரிலன்னு சொல்லிட்டு காரோ பைக்கோ அதிலிருந்து இறங்கி போய் செக் பண்ணிட்டு தான் வருவாங்க. நம்மளோட ரியல் லைஃப்பில் ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபேனை சுவிட்சையே நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு 2, 4, 6 வாட்டி நம்ம செக் பண்ணுறப்போ, அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு வரப்போ இந்த பர்சன் என் கூட இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அவங்க ரீஅஷூரன்ஸ் பண்ணுறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இட் டசன்ட் மீன் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் மேலே ட்ரஸ்ட் இருக்குது இல்லை, அதெல்லாம் செகண்டரி தான். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்களோ இல்லை உங்கள் அப்பாவோ வந்து இல்லை நான் பார்த்துட்டேன் நான் செக் பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொன்னாலுமே அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ அண்ட் நெவர். இல்லை பரவாயில்ல நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் என்ன தான் சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. கரெக்டாக? இந்த இடத்துல உங்கள் அப்பா மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவங்க தன்னைத்தானே ரீஅஷூரன்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி இதே மென்டாலிட்டியை தான் வந்து அவங்க ரியாலிட்டியுமே வந்து அப்ளிகபிள் பண்ணுறாங்க. இட் டசன்ட் மீன் உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லை, நம்பிக்கை எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் எதுவும் இல்லைன்ட்டுலாம் இல்லை. அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் கடைசியில் அவங்கள விட்டுட்டு போயிட்டா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ இதை நினச்சி அவங்களே ஓவர் திங்க் பண்ணி 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 தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் த ரீஅஷூரன்ஸ். இங்கே ட்ரஸ்ட் இல்லைன்றது மேட்ரு இல்லை, அது அவங்க உங்கள் மேலே லவ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்றது தான் மேட்ரு. அண்ட் யா, ஐ ஷூர் தட் மென்க்கும் தான் இந்த ரீஅஷூரன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். பட் கம்பேரிட்டிவ்லி உமனுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வேல நான் பார்த்தேன். அண்ட் எஸ், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்.